இப்பொழுது மண்டா புயலானது 190 கிலோமீட்டர் தூரத்தில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சுமார் 10 கிலோமீட்டர் வேகத்தில் இது நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. மண்டா புயலானது ஆந்திராவிலிருந்து 190 கிலோமீட்டர் தூரத்தில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் இது 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து இப்பொழுது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகின்றது. இந்த காற்று வீசுகின்ற போது 110 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மண்டா புயலானது இப்பொழுது தீவிர புயலாக கரையை அண்மித்து கொண்டிருக்கின்றது. இலங்கை வானிலை மையம் அது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இன்று மாலை இது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்போது அதிகளவான கனமழை பெய்ய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மண்டா புயலானது தொடர்ந்தும் நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆந்திராவின் காக்கிநாடாவிலிருந்து 190 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயலானது மையம் கொண்டிருக்கின்றது. இந்த புயல் நகர்ந்து வருகின்ற வேளையிலே கடல் சீற்றம் மிகவும் அதிகரித்து காணப்படுவதாக வானிலை மையம் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. இந்த காற்றினுடைய வேகம் மேலும் அதிகரிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் காணப்படுகின்றது. தொடர்ந்து வானிலை மையம் பல்வேறு அறிவித்தல்களை தொடர்பில் வெளியிட்டு வருகின்றது. இந்த நிலையில் ஆரம்பத்தில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த மோந்தா புயலானது இப்பொழுது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது.